Hi friends, வணக்கம். இந்த காம்படிஷன் சேனல் உங்களை வரவேற்கிறேன். நாம இன்னைக்கு தமிழ் குவிஸ் பார்க்க போகிறோம். இது பார்ட் 7. ஸோ இந்த குவிஸ்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி ஒரு இன்ஃபர்மேஷனு, நம்ம சேனலுக்கான ஒரு வெப்சைட் ஒன்று இருக்குது, live.pupilgrid.com. ஸோ இந்த வெப்சைட்டில் நீங்கள் போயிட்டு சைன்அப் பண்ணிங்கனாக்கா இதில் நீங்கள் ஃப்ரீயாகவே வந்து லைவ் டெஸ்ட் வந்து அட்டன் பண்ண முடியும். அதாவது வந்து ஒரு 100-200 பேர் கூட உங்களால் டேரெக்டாகவே வந்து டெஸ்ட் அட்டன் பண்ணி ஸோ உங்களுக்கான ரேங்க் என்ன, ஸ்கோர் என்ன அப்படின்றத பார்க்க முடியும். அது மட்டும் இல்லாமல் இப்போ நீங்கள் ஃபஸ்ட்டு நீங்கள் சைன்அப் பண்ணுற 250 பேருக்கு இதில் வந்து அன்லிமிட்டட் லைவ் டெஸ்ட்டு, அது மட்டும் இல்லாமல் நீங்கள் ஆன்சர் கீ முன்னாடி இருந்த டெஸ்ட்டோடைய அந்த ஆன்சர் கீயை பார்க்க முடியும். அது மட்டும் இல்லாமல் நீங்கள் முன்னாடி இருந்த டெஸ்ட்டை வந்து நீங்கள் ப்ரீவியஸ் டெஸ்ட் வந்து நீங்கள் அட்டன் பண்ணி ஸோ உங்கள் ஸ்கோர் என்ன அப்படின்றதையும் அதையும் தெரிஞ்சுக்க முடியும். ஸோ லைவ் டெஸ்ட்டு, ஆன்சர் கீ, அது மட்டும் இல்லாமல் ப்ரீவியஸ் டெஸ்ட், இது எல்லாமே உங்களுக்கு ஃப்ரீயாகவே கிடைக்கும். ஸோ வந்து நீங்கள் ஃபஸ்ட்டு சைன்அப் பண்ணுற 250 பேருக்கு இது அன்லிமிட்டடாக எல்லாமே ரெஸ்ட்ரிக்ஷன் எல்லாமே கிடைக்கும். ஓகேங்களா? ஸோ நீங்கள் live.pupilgrid.com போய்ட்டு இது சைன்அப் பண்ணுங்கள். ஓகேங்களா? சரி, வாங்க நம்ம குவிஸ்குள்ளே போகலாம். உங்களுக்கான முதல் கேள்வி, அண்டப்பகுதியின் உண்டை பிறக்கும் இவ்வரிகள் இடம்பெற்ற நூலின் பெயர். இதுக்கான ஆன்சர் திருவாசகம். உங்களுக்கான அடுத்த கொஸ்டின், அத்தி பூத்தது போல எனும் உவமையை விளக்கும் பொருள். இதுக்கான ஆன்சர் அரிய செயல். உங்களுக்கான அடுத்த கொஸ்டின், ஆற்றில் கரைத்த புலி எனும் உவமையை விளக்கும் பொருள். இதுக்கான ஆன்சர் பயனில்லை. உங்களுக்கான அடுத்த கொஸ்டின், கோ இச்சொல்லின் உரிய பொருளை கண்டறிக. இதுக்கான ஆன்சர் அரசன். உங்களுக்கான அடுத்த கொஸ்டின், ஸோ யானைக்கான அந்த இளமை பருவத்தை என்ன அப்படின்னு சொல்லுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் கண்டுபிடிக்கணும். ஸோ இதுக்கான ஆன்சர் பார்த்தீங்கன்னாக்கா யானை கன்று. ஸோ உங்களுக்கான அடுத்த கொஸ்டின், கரணத்தேர் எப்படி பிரியும். ஸோ இது எப்படி பிரித்து எழுதுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு கண்டுபிடிக்கணும். ஸோ இதுக்கான ஆன்சர் பார்த்தீங்கன்னா கரணத்து ஏர். ஸோ உங்களுக்கான அடுத்த கொஸ்டின் பார்த்தீங்கன்னாக்கா கீழ்காணும் தொடரில் சரியான விடையை தேர்வு செய்க. ஸோ இதுக்கான ஆன்சர் பார்த்தீங்கன்னாக்கா யானையின் கண்கள் சிறியன. ஸோ உங்களுக்கான அடுத்த கொஸ்டின் பார்த்தீங்கன்னாக்கா இறை, செப்பு என்பன கீழ்கண்ட எச்சொல்லுக்கு வழங்கும் வேறு பெயர்கள். ஸோ இதுக்கான ஆன்சர் பார்த்தீங்கன்னாக்கா விடை. ஸோ உங்களுக்கான அடுத்த கொஸ்டின், உருவேனில் இலக்கண குறிப்பு யாது. ஸோ இதுக்கான ஆன்சர் பார்த்தீங்கன்னாக்கா உரிச்சொற்றொடர். உங்களுக்கான அடுத்த கொஸ்டின் பார்த்தீங்கன்னாக்கா பகுபதத்தில் குறைந்த அளவு இருக்க வேண்டிய உறுப்புகள். ஸோ இதுக்கான ஆன்சர் பார்த்தீங்கன்னாக்கா பகுதி, விகுதி. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த குவிஸ் உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருந்திருக்கும் அப்படின்னு சொல்லி நினைக்கிறேன். மேலும் இது மாதிரி உங்களுக்கு நிறைய குவிஸ் வேணும், ஸோ வந்து லைவ் டெஸ்ட் நீங்கள் அட்டன் பண்ணி உங்களுடைய ரேங்க் என்ன அப்படின்னு சொல்லிட்டு தெரிஞ்சுக்கணும் அப்படின்னாக்கா live.pupilgrid.com. ஸோ இந்த வெப்சைட் போனீங்கன்னாக்கா உங்களுடைய ரேங்க் என்ன, ஸ்கோர் என்ன, ஸோ நீங்கள் எல்லாரோடைய எந்த இடத்துல இருக்கீங்க, ஸோ வந்து உங்களுக்கு எந்த ரேங்க்கில் இருக்கீங்க, உங்களுடைய ப்ராக்ரஸ் என்ன அப்படின்னு சொல்லிட்டு தெரிஞ்சிக்க முடியும், லைவாகவே தெரிஞ்சிக்க முடியும். ஓகேங்களா? நீங்கள் போயிட்டு live.pupilgrid.com, ஸோ இந்த வெப்சைட்டில் போய்ட்டு சைன் அப் பண்ணி அந்த பெனிஃபிட் வந்து எடுத்துக்கலாம். அது மட்டும் இல்லாமல் ஃபஸ்ட்டு வர 250 பேருக்கு இது ஃபுல் ரெஸ்ட்ரிக்ஷன் இல்லாமல் அன்லிமிட்டட் ஃப்ரீ இது. ஓகேங்களா? நன்றி.